கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நமக்கு கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். ஆகையால் சில பேர் நினைக்கலாம், என்னங்க உயர்த்துகிறான்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலையே. நானும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், சபைக்கு போகிறேன், வாங்குகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சொல்யூஷனான ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதிலிருந்து நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் வாழ்க்கையிலே. பாருங்கள், தேவன் இந்த பூமியிலே சில பிரமாணங்களின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஏதோ மண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ஒன்றும் நடக்கலையே, அந்த காரியம் பண்ணேன், இந்த காரியம் பண்ணேன், எல்லாம் கிரியிலே தான் போகிறீங்க. ஒன்று கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. தேவன் இந்த பூமியிலே சில பிரமாணங்களின் அடிப்படையில் வைக்கிறதுனால அது எல்லாருக்குமே அது பொருந்துகிறது. ஆகையால் அந்த பிரமாணத்தை நிறைய பேர் அறிந்துகிடவே கிடையாது. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். எல்லா விதத்திலும் சரிதான். நீங்கள் உங்களுடைய நன்மைகள், தீமை விதைச்சா தீமையாக இருக்க போகிறீங்க, நன்மை வச்சா நன்மையாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்கள் கரத்தில் இருக்கிறது. இப்போ தேவன் கரத்தில் இல்லை. ஆகையால் பொருளாதாரத்திலையும் அப்படிதான். இந்த பொருளாதாரத்து பணம்ங்கிறது ஒரு விதை போல. தேவன் சொல்லுகிறார், நீ விதையாக எண்ணி விதை, ஒரு நோக்கமாக சொல்லு, நான் இன்னைக்கு விதைக்க போகிறேன், இது என்னுடைய வாழ்க்கைக்கு வருகிற நாட்களில் அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்க போகிறது. ஆகையால் இதிலிருந்து எனக்கு தேவன் 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கான்னு சொல்லி நீங்கள் விதைக்கணும். பாருங்கள், பணங்கிறது சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. சபைக்கு வந்தாலே பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் தான் எடுத்து பண்ணுவாங்க. சிலவங்க அதுக்கு முன்பாகவே எடுத்து ரெடி பண்ணி வைக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது, தேவனுக்காக அந்த ஒரு நோக்கம், நான் அந்த அளவுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு எதிர்பார்த்து அதனுடைய தேவனோடு ஒரு அன்பை செலுத்தி அவன் எதிர்பார்த்து கொடுக்குறான். அதான ஒரு மேலானது. எதிர்பார்க்காம கொடுக்க முடியாதுங்க. எதிர்பார்த்தான் கொடுக்கணும். நிறைய சொல்லுங்க, ஐயோ கத்தர் கொடுத்தா எதிர்பார்க்கக்கூடாது, அவர்கிட்டலாம் கொடுச்சு அப்படியே கேட்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறானது. தேவன் நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து தான் கொடுக்கணும். ஒரு விவசாயி பாருங்கள், தன்னுடைய நிலத்தில் போட்டுட்டு சும்மா இருந்தாலும் போட்டுட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிடானா, ரெண்டாவது வரலான்னு போகுது. அப்படியா? இல்லை, அவன் எதிர்பார்க்குறான். இந்த 3 மாதம் கழித்து நான் 10 கோட்டை அறுக்க போகிறேன், இந்த பூமி எனக்கு தரப்போகிறது என்று சொல்லி அந்த விதை அவனுக்கு பல மடங்கு கொடுக்கிறது. ஆகையால் உங்களுடைய கையில் இருக்கிற பணமும் அப்படித்தான். அது ஒரு விதை போல நீங்கள் எண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். அதனால்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்கள், அவர் வார்த்தை பாருங்கள் உயிர்ப்பிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியது இராமல், உடன்படிக்கை எழுத்துக்குரிய இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து வார்த்தை என்பது கொல்லும். பாருங்கள், இந்த சில வார்த்தைகளை மனுஷனோட கொல்லும். ஆனால் தேவனுடைய ஆவி, தேவனுடைய பரிசுத்தமான அந்த வார்த்தைகள் அதெல்லாம் உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை கேட்கணும். தினமும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது பாருங்கள், உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை சொல்லுவாங்களே, அது எழுத்துக்குரியது வார்த்தை தான். ஆனால் பாருங்கள், ஆவிக்குரியதாக அது எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை ஆவிக்கு தேவனே இருக்கிறார். அது கூட நம்முடைய உடன்படிக்கைங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது, நம்முடைய இருதயத்துக்குள்ளே. முந்தி பழைய ஏற்பாடில் ஒரு பெட்டியில் இருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அந்த உடன்படிக்கை இப்போ நமக்குள்ளே வந்துட்டு. ஆகையால் நம்முடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வைக்க நமக்குள்ளே வந்துட்டார். நம்ம கீழே போகிறதுக்கு அவருடைய விருப்பமே கிடையாது. மனுஷன் கீழே விழுது போகிற காரணம் என்ன, அவனே விழுந்துக்கிட்டு தான். ஆனால் தேவன் உள்ளே இருந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நீ எப்போ விதைக்க போகிறான், எப்போ அதை செய்ய போகிறான், எப்போ முன்னேற போகிறான், எப்படி ஆக்டிவாக போகிறான், எப்படி அவனுக்குடைய தாளந்த பெருக்கிறதுக்கான அவன் ஆர்வத்தை கொடுக்க போகிறான், இதெல்லாம் அந்த ஒரு விதை போல் அது வேலை செய்யுது. அது ஆர்வம், அந்த ஆர்வத்தை அவன் தூண்டுறான் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லை ஒன்று வேண்டானா அது ஒன்று வேண்டாம். அவன் எப்படி எண்ணுகிறானோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்க போகுது. ஆகையால் இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தை கொண்டு வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.